அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆளும் அரசின் எந்த மிரட்டலுக்கும் தான் அடிபணிய மாட்டேன் என தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறப்பு விழாவில் அமைச்சர் துரைமுருகனுடன் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். அரசுக்கு எதிர்ப்பாக நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அரசுக்கு எதிர்ப்பாக நான் பேசிட்டு வரேன். மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் நான் பேசிட்டு வரேன். அதனால் அரசு காழ்ப்புணர்ச்சியோடு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. சம்பந்தமே இல்லாமல் என்னை இதில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றது. ஆனால் என் மீது தவறாக சொன்ன கருத்துக்களை அந்த நீதிபதி இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார் என்பது உண்மை. மற்ற விஷயங்கள் நீதிமன்றத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கின்றதோ அதுதான். நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். 2024 மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 1494 கோடி ரூபாய் செலவழித்துள்ளது. காங்கிரஸ் 620 கோடி ரூபாய் செலவழித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் மற்றும் அதனுடன் இணைத்து நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தல்களுக்கு 32 அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 3352 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறது. தேர்தல் செலவுத் தொகையில் 2008 கோடி ரூபாய், அதாவது 53 விழுக்காடு விளம்பரத்துக்கே செலவிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மாநில ஆளுநரின் அரசமைப்பு அதிகாரங்களை விளக்கும் உள்ளடக்கம் பள்ளிப்பாட புத்தகங்களில் விரைவில் சேர்க்கப்படும் என கேரள அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீர்குலைக்கும் முயற்சிகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ஜனநாயகம் செயல்படுவது எப்படி என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்த உள்ளடக்கங்களை பாடப்புத்தகங்களில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கயா, காசி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு ரயில் சுற்றுலா சேவையை தென்னக ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. பாரத் கௌரவ் பாலிசி திட்டத்தின் கீழ் ஜூலை 16ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த ரயில் மூலம் காமாக்யா, புரி, கயா, காசி, அயோத்தியா உள்ளிட்ட 10 இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். பாரத் கௌரவ் பாலிசி திட்டத்தின் கீழ் 86 சுற்றுலா சிறப்பு ரயில்கள் இதுவரை இயக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் 66 கோடி ரூபாய் அளவுக்கு தெற்கு ரயில்வே வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.